வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்னோட ஸ்டைலில் மினி பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் செய்தது போல் டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு செய்ய முடியுங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம இட்லி அரிசியை ஊற வச்சுருக்கோம். இங்கே பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கோங்க. அதே போல் ரெண்டு அமுல் பட்டர் இது போல் இருக்கும் இல்லைங்களா, இது 2 எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அரிசியும் பொட்டுக்கல்லையோட அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு அலாக்கோ டம்ளரோ எடுத்தாலோ இப்போ இந்த டம்ளரில் நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தலை தட்டி 1 டம்ளர் அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அரைவாசிக்கு பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அரைவாசி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் படி எடுத்தாலும் சரி, டம்ளர் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் 1க்கு அரை பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒரு கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா அமுல் பட்டர் 2 பீஸ் எடுத்துருக்கேங்க. இங்கே நம்ம ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோங்க. ஈரப்பதம் எல்லாம் எதுவும் இல்லை. இதில் முதல்ல பொட்டுக்கல்லையை போட்டு நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். இங்கே நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொட்டுக்கல்லை மாவை சலிச்சு எடுத்துக்கலாங்க. குருணை ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த குருணையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ அதே ஜாரில் இட்லி அரிசியை சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி பதமாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாங்க. இங்கே நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம பவுலில் இந்த அரிசி மாவை சேர்த்திடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் நான் இங்கே சேர்த்திக்கிறேன். இங்கே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. நீங்கள் அரைக்கும் போது 2 மிளகாய் வத்தல் சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கோங்க. நான் ஏன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தேன்னா முறுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நம்ம சப்போஸ் இதோடு சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சிகப்பு கலர் ஆகிடும். அதுக்காக தான் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தேன். இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, சேர்த்திடலாம். இப்போ இந்த அரிசி மாவோட பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க. நான் ஏன் அரிசி அரைக்கும் போது தண்ணி கம்மியாக சேர்க்க சொன்னேன்னா, சப்போஸ் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வராது. அதுக்காக தான் நான் சொன்னது. கடைசியில் கூட நமக்கு பத்தாட்டி 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஆனால் அரிசி மாவு அரைக்கும் போது நம்ம ரொம்ப தண்ணியாக சேர்த்திட்டோன்னா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான். இப்போது இதோட நம்ம வெண்ணெயை சேர்த்திடலாங்க. வெண்ணெயும் சேர்த்தி நல்லா பிணைஞ்சிடலாம். இதோட கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்திடலாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பச்சரிசி உளுந்து போட்டால் தான் முறுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைங்க. இது போல் இட்லி அரிசிலையும் பொட்டுக்கடலை மாவு சேர்த்தியும் முறுக்கு செய்யலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தாங்க பாக்கி. இங்கே நம்ம முறுக்கு போடுறதுக்காக எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. இது போல் ஒரு கவர் எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி எண்ணெய் கவரு, அதனால் இதுக்கு மேலே எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம பால் எடுத்துருக்கோம். இதை தட்டிக்கலாங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெரிய சைஸாக பண்ணிக்கலாம். இல்லை மினி சைஸ் சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, அது போல் வேணும்னாலும் சின்னதாக தட்டிக்கலாம். இது எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும் அப்படின்னா, இந்த கடலைப்பருப்பு சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்போட திக்னஸ் இருந்தால் போதும்.
இப்போ இதை சூடான எண்ணெயில் போட்டுடலாங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும், ஆனால் ஃப்ளேம் வந்து மீடியம் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை பண்ணிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதும் இதை திருப்பி போட்டுடலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சு குக் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு மேலே டார்க் ஆகிடும், உள்ளே குக் ஆகாது. கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறது, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். பார்த்திங்கன்னா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி தட்டும் போது பாருங்கள் நல்லா கொரக்குன்னு சத்தம் வருது. டேஸ்டியான மினி பட்டர் முறுக்கு தயாராகிடுச்சுங்க. நான் செய்த இந்த மினி பட்டர் முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.